இந்த குறள் ஒரு செய்யுள் நயமிக்க எனக்கு பிடித்த ஒரு அற்புதமான குறள். இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண் அப்படின்னு சொல்றாரு. இன்பம் விழையான் அப்படின்னா இன்பத்தை விரும்பாதவன். இன்பம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குதோ அதெல்லாம் இன்பம். இன்பம் விழையான் இன்பத்தை விரும்பாதவன் ஆகி வினை விளைவான் தான் மேற்கொண்ட செயலை விரும்புகின்றவன். துன்பம் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண். தன் கேளிர் என்றால் தன் உறவினர்கள், தன் சுற்றத்தார்களின் தன் உறவினர்களின் துன்பத்தை நீக்கி தாங்குகின்ற தூண் போன்றவன் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இப்போ இங்க என்ன சொல்றாரு? இன்பமே இல்லை, மகிழ்ச்சியாவே நிற்கக்கூடாது, உன்னோட செயல்ல மட்டும்தான் நீ முனைப்பா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரா? இல்லை. இன்பம் என்பதும் வினை என்பதும் இருவேறு செயல்கள். இரண்டுமே வாழ்க்கையில் முக்கியம். அப்படியே மகிழ்ச்சியே இல்லாம புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே விடாமுயற்சி மேற்கொண்டுட்டே இருந்தா நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லலை. இன்பம் வேணும், ஆனா இன்பத்தை மட்டுமே விளையக்கூடாது. இன்பத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டு எப்பயுமே நான் சினிமா, எப்பயுமே நான் திரையரங்கம் போயிட்டு படத்தை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுவேன், எப்பயுமே நான் விளையாடிட்டே இருப்பேன், படிக்க மாட்டேன். அப்போது இன்பத்தை மட்டுமே நான் நுகர்ந்து கொண்டே இருந்தேன்னா அது கஷ்டம். நம்ம எப்படி இந்த குறளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நாம் செய்யும் செயலில் இன்பத்தை நுகர கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? படிக்கிறது அப்படின்றது ஒரு வினையா நம்ம எடுத்துக்காட்டு. அந்த படிப்பு மேல நமக்கு ஒரு விருப்பம் வரணும். இப்போ அங்க இன்பம் வரும். படிச்சா நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இப்போ அந்த வினை மேல நம்ம இன்பத்தை வர வச்சு, அப்போ நமக்கு இன்பமும் கிடைச்ச மாதிரி ஆயிடும், வினையையும் சீக்கிரம் அடையிற மாதிரி ஆயிடும். இப்போ செய்யும் வினையில் இன்பத்தை நுகர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இக்குறளின் கருத்து. இன்பம் விழையான் வினை விழையான் தன் கேளிர் துன்பம் துடைத்து ஊன்றும் தூண். இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி வினையை மட்டுமே நுகர்கின்றவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை நீக்கி தாங்குகின்ற தூண் போன்றவன் அப்படின்னு வள்ளுவர் பெருமைப்படுத்த